துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலும் வணக்கங்களும் உரித்தாகுக. இன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 138ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 138:4. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். இது தாவீதின் சங்கீதம். பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கர்த்தரை துதிப்பார்கள் என்று தாவீது கூறுகிறார். தேவன் தனது வார்த்தையை எல்லாவற்றிலும் முக்கியமானதாக கருதுகிறார். வானம் பூமியும் அவரது வார்த்தையை விட மதிப்பு குறைந்தவை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அவர் வார்த்தை ஒவ்வொன்றையும் வாக்குறுதி ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். தாவீது ராஜா கூறுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய வார்த்தை நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவருடைய வார்த்தை வாய்க்கு தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவான்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருக்கு துதி செலுத்துங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு துதியிடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் ஆயுசின் வருஷங்கள் பெருகும். கர்த்தரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கேட்டு, நல்லதுதான், அவருடைய நாட்டில் சமாதானமும் உண்மையும் இருக்கும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டையின் போது ஜெபித்து கர்த்தரை துதித்தார். ஜனங்கள் யாவரும் மிகுந்த ஆரவாரத்துடன் தேவனை துதித்தார்கள். தேவ வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. வானம் பூமி ஒழிந்து போம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசுவே கூறுகிறார். யோவான் தான் எழுதின சுவிசேஷத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது ஆதியிலே தேவனோடு இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக இவ்வுலகில் வந்தார் என்று இயேசு கிறிஸ்துவையே வார்த்தை என்று கூறியிருக்கிறார். பூமியில் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்தார்கள். நாமும் துதிப்போமாக. ஜெபம். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் உமது வாயின் வார்த்தைகளை கேட்டு உம்மை துதித்தார்கள். அதுபோல் நாங்களும் தினமும் உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து துதித்து பாடிட கிருபை செய்யும் சுவாமி. அது மட்டுமல்ல, உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அப்பா உம்மை துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை புரியும் அப்பா. உம்மைக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.